எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி 27 ஆகஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை நிஃப்டி எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நேற்று நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ப்ரிடிக்ஷன் படி நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அனலைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் என்னுடைய ஓபிஎம் கேல்குலேட்டர் பேஸ் பண்ணி வர இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது எதுவும் ரியல் ட்ரேட் கிடையாது, யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போது நிஃப்டி எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் நம்ம கொடுத்து பார்த்திங்கன்னா 24,999 டு 25,113 வரையும் போயிருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக நேற்று எங்கே க்ளோஸ் ஆனால் அந்த இடத்துலேயே ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மேலே கீழே இப்படி அடிச்சுட்டு கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது இந்த க்ளோஸ் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ 25,011 க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ 25,017 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 5 to 7 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மார்க்கெட் எப்படி பெருசாக உங்களுக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்குமானா கண்டிப்பாக கொடுத்துருக்காது. ஏன்னா மார்க்கெட் மேலே தான் இருக்குது, ஆனால் ஓப்பன் பண்ண இடத்துல க்ளோஸும் பண்ணுறாங்கனால. ஸோ இப்போ மார்க்கெட் என்னாகும், இந்த கால் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் டிகே பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. புட் சைடை நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஏன்னா கீழே இறக்குறதா மேலே கீழே இறக்குறதான்னு தெரியல அவங்களுக்கு, அதனால் மேலேயும் ஏற்றலை. ஸோ அப்போ கால் சைடில் டிகே பண்ணிவிட்டு புட் சைடு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கும். ஸோ அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ப்ரீமியம் 26, 51, 77, 102, 128, 153 வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரைக் நான் இன்றைக்கி எடுத்து பார்த்தேன் அப்படின்னு வாட்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,950, 25,000, 25,050. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ நம்ம கொடுத்த இந்த நம்பர் படி என்ன நடந்திருப்பாருங்க, நல்லா பார்த்தீங்கன்னா 153, 128, 77 புட்டில். அதேமாதிரி இங்கே 128, 102, 102 இந்த புட்டில். இங்கே 128. அதேமாதிரி கால் இங்கே 77. ஸோ இதெல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ ஆக மொத்தம் நம்ம கொடுத்த எல்லா ஸ்ட்ரைக்குமே அட்டாக் ஆகிருக்குது. ஸோ இந்த அட்டாக்கில் என்ன நடந்திருக்குன்னா, ஸோ நல்லா பாருங்கள், கால் சைடு ஃபுல்லாக டிகே பண்ணிட்டாங்க, மேலேருந்து கீழே வரையும் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி புட் சைடு பாருங்கள், எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ பெருசாக புட்டில் எந்த மூமெண்ட்டும் கொடுக்கல அவங்க, ஆனால் நம்ம கொடுத்த லெவல் டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடு ஃபுல் டிகே ஆனதுனால என்னென்னா லாஸ் ஹெவியாக இருக்குது. ஏன்னா இப்போ இதே மாதிரி புட் சைடில் ஏறிச்சுன்னு வச்சுங்களேன், ஸோ உங்களுக்கு லாஸ் ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கும். ஸோ புட் சைடை ஹோல்ட் பண்ணிவிட்டு புட் சைடை ஹோல்ட் பண்ணிட்டாங்க, கால் சைடை டிகே பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய கேண்டில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஆனால் புட்டில் பாருங்கள் கேண்டிலே இல்லை, ஏன்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. மேலே ஏற்றலாமா இல்லை, அதாவது புட்டை ஏற்றலாமான்னு யோசிச்சு இது பண்ணியிருக்காங்க. பட் இங்கே அப்படியே இருக்குது. ஸோ இங்கே மார்க்கெட்டு அப்படியே இருக்குது, எங்கேயுமே ஆகலை. அதே மாதிரி தான் இங்கே புட்டு, ஆனால் டிகே காலில் நடந்திருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எப்போதுமே கேர்ஃபுல்லாக ஹேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் நம்ம கொடுத்த லெவல் எல்லாத்தையும் எடுத்துருந்தோம்னா இதில் ஒரு 2 லாட்டு, இதில் ஒரு 2 லாட்டு, இதில் ஒரு 2 லாட்டு, இதில் ஒரு லாட்டு, இதில் ஒரு லாட்டு, இதில் ஒரு லாட்டு, இதில் லாட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று ஒரு 5,000 ப்ராஃபிட் வந்துச்சு. அதே மாதிரி 5,000 கிட்ட லாஸ் வந்துடும். ஏன்னா நம்ம கொடுத்த எல்லா பாயிண்ட்டையும் அடிச்சிருக்குது, கால் டிகே ஆகிருக்கு ஃபுல்லாக. ஸோ இதனால் நமக்கு லாஸ் ஹெவியாக இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலாக இருக்கும். இப்போ காலை டிகே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே 54 வச்சுருந்தா இங்கே 111, 57, 101. ஸோ இப்போ ரொம்ப குரூஷியலாக வச்சுருக்குறாங்க, எல்லாத்தையும் ஒரே இடத்துல தான் மார்க்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இதுபடி நடந்தால் மார்க்கெட் நாளைக்கு இதே இடத்துலையே நின்றுச்சுன்னா மறுபடியும் கால் டிகே ஆகிட்டு புட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றுறதுக்கான பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நாளைக்கு திருப்பி, ஏன்னா ப்ரீமியம்
கால் சைடில் தான் அதிகமாக இருக்கனால இது சும்மா விளையாட்டு காட்டிட்டு நாளைக்கு திருப்பி இங்கேருந்தே அடித்து மேலே கொண்டு போகலாம். ஸோ இது இப்படியும் நடக்கலாம். ஸோ நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப அவசரப்பட்டு எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.